ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதமானது 2026 நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் 9ஆம் தேதியிலிருந்து ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. யாருனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கரனால. கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெற்றாவே நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ஜூலையில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரன் அமைகிறாரு. அதனால் ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மிதுன ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற முக்கிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சுக்கிரனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சுபத்துக்கு காரமாக இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரனை சொல்லலாம். சனி எப்படி ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரோ அதுபோல் சுக்கிரனும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சிக்கு காரணமாக திகழ்வாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சுகம் இது எல்லாத்தையுமே நமக்கு அனுபவிக்கணும்னா அதுக்கு சுக்கிரன் நமக்கு சாதகமாக இருக்கணும். அப்படி சுக்கிரன் நமக்கு சாதகமாக இல்லைன்னா எதுவுமே நம்மளால் சாதகமாக அனுபவிக்க முடியாது. அதனால் சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அதை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூலை 9 என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மெயினாக சுக்கிர தோஷம் ஏதாவது இருந்தால் அதை நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் சுக்கிர தோஷம் நீங்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் அந்த பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க. பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்தால் அதுக்கு உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத கரெக்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க. முதல்ல உங்களுக்கு பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறனோ அதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபஸ்ட்டு சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால ஜூலை 9 உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதிர்ஷ்ட பலன்களா ஆபத்து பலன்களா அப்படிங்கிற விவரங்களை முழுசாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையில் கரெக்டாக 9ஆம் தேதிக்கு மேலே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனால என்னென்ன மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது, மெயினாக தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்டதில் என்ன மாதிரியான சுக்கிரன் உங்களுக்கு முக்கிய அம்சங்களில் யோகத்தை கொடுக்க போகிறாரு. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு யோகமா இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா, இந்த மாதிரி நிறைய குறித்து உங்களுக்கு முழுமையான விஷயங்களை சுக்கிரனால் சொல்ல போகிறேன். ஸோ சுக்கிரனால் உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ முழுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பலன்களை உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க. மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு சுக்கிரனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் தர்க்கம், வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மீறி வைத்து கொண்டிங்கன்னா அது உங்களுடைய வேலையை ரொம்ப பாதிக்க செய்யும். அதனால் இதில் தர்க்கம், வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அப்புறம் அரசு துறை, அப்புறம் அரசியல்வாதிகள் வகையில் வரக்கூடிய இந்த 9ஆம் தேதி வரை அதிக கவனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் ரொம்ப அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் வரக்கூடிய மாற்றங்களை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். எடுத்துக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தீமையை பயக்கும். அதனால் எல்லா மாற்றங்களையுமே எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். குறிப்பாக யாராவது உங்களை பற்றி சொன்னாலும் வருத்தப்படாமல் இருப்பது நல்லது. மீறி வருத்தப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் உங்கள் ராசிக்காரங்க இனி வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது. பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த டைம் உண்டாகும்.
அந்த யோகத்தை பயன்படுத்தி கடனெல்லாம் அடைக்கிறது ரொம்ப 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 நல்லது. மன அழுத்தம்லாம் இருந்தால் அந்த அழுத்தம் உங்களுக்கு தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிரன் சுழற்றி அடிப்பார். அதுவும் தொழில், உத்தியோகம், படிப்பு ரீதியாக இழுபறியாக இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது சந்தோஷத்தையும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதனால் அதை மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோக்கஸாக பண்ணுங்க. ஏன்னா சந்தோஷத்தை நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது அதில் சிக்கல்கள் தீரும்போது அதில் யோக பலத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறும்போது அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவது ரொம்ப நல்லது. அப்புறம் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் கூட பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். மெயினாக எல்லா விஷயத்துலையுமே இந்த சுக்கிரனால் உங்களுக்கு மெயினாக சொல்லப்படுவது என்னென்னா, பொறுமை, அமைதி காப்பது நன்மை தரும். அதனால் அதை மெயினாக செய்திடுங்க. அதுக்கப்புறம் நரம்பு, கண், ரத்த அழுத்தம், இதயத்தில் பாதிப்பு இருப்பவங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் செய்திங்கன்னா சகலவித முன்னேற்றங்களையும் அள்ளித்தரும். அதனால் மிதுன ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால் மிதுன ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போதான் உங்களுக்கு சுக்கிர தோஷம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ சுக்கிர தோஷம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அதுவும் மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, புற அழகியல் சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரன் தயவு தேவை. அதனால் சுகபோகத்தின் அதிபதி சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அதோடு அன்பான மனைவி, அழகான வீடு, ஆடம்பரமான கார், சொகுசான இன்பமயமான வாழ்க்கை, இத்தனையையும் ஒருவருக்கு குறைவின்றி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் பாவக அதிபத்திய ரீதியாக வலுப்பெற்றால் பெரிய பொருளாதாரம் ஈட்டுதல், சுக்கிரனுடைய காரங்களான நவீனம், வாசனை பொருட்கள், உயர் ரக வாகனம், வீடு, இசை, கவிதை, ஆர்வம், அலங்காரம், ஒப்பனை, நளினம் போன்றவற்றில் ஆர்வம் கூட கூடும். கோடி கணக்கில் கொட்டி கொடுத்து பெரிய உயரமும் தொட வைக்கும். காரக பாவக அதிபத்திய ரீதியாக சுக்கிரன் பலம் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்காக வறுமை, தரித்திரம் போன்ற பாதிப்பு இருக்கும். சம்பாத்தியம், ஆடம்பரம் என்ற எண்ணமே வராமல் செய்யும். அதே போல் இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களின் இரு பாவத்திற்குள்ள பலன்களை நடத்தியே தீரும். இனி 12 வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சுக்கிர தோஷம் நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும். அதை இப்போ உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, விரை அதிபதி. சுயஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றால் குலகௌரவம் நிரம்பியவர்களாக இருப்பீங்க. பூர்வீகத்திலே பிறந்து பூர்வீகத்திலே பெயரோடு புகழோடு வாழ்வீங்க. தலைமை பதவி உங்களை தேடி வரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய எண்ணமும் உண்டாகும். பதவி, புகழ், அந்தஸ்தை எளிதாக தேடி வரும். நன்மக்கட்பெரும் உண்டாகும். புத்திரர்களால் உங்களுக்கு புத்திரர்கள் பயனும் உண்டு. அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு வசப்படுவாங்க. தொட்டது துளங்கோ. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றாலும் அசுப கிரக சம்பந்தம் இருந்தாலும் பூர்வீகத்தில் உங்களுக்கு வாழ முடியாது. பூர்வீக சொத்தில் சர்ச்சை உண்டு. பிள்ளைகளால் மனவேதனை மிகுதும். குலதெய்வ அருள் கிடைக்காது. இதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் பரிகாரமாக இனி ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு வெள்ளிக்கிழமை தோறும் சக்கரை பொங்கல் படைத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வரணும். இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா பெரிய அளவில் சுக்கிரனுடைய அருள் கிடைத்து நான் சொன்ன மாதிரி வசதி வாய்ப்போடு வாழ முடியும். ஸோ வசதி வாய்ப்போடு வாழ இந்த பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. அதுவும் நம்பிக்கையோடு செய்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்பட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களுக்கு போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.